சுனாமி பேரழிவின் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே ஜனவரி 4ஆம் தேதி முதல் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டிசம்பர் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக செய்தி தொடர்பாளராக செயல்படாமல் அவரது ஆளுநர் பொறுப்புக்கான பணியை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குரூப் 4 பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கருவூலத்துறை மென்பொருளை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றாலும் ஓய்வூதியதாரர்கள் வாழ்வு சான்றிதழை கொடுக்க தடையில்லை என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் வரும் வியாழக்கிழமை டிசம்பர் 28ஆம் தேதி திட்டமிட்டபடி சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையில் அனைத்து நியமனங்களும் மாநில அளவில் நடைபெறுவதால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாநில அளவிலான முன்னுரிமை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த வழி செய்திடும் வகையில் அடுத்த மாதம் நடத்தப்படவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 37 தலைப்புகளில் கருத்துக்கள் பரிமாறப்பட உள்ளன. அவற்றில் 100க்கும் அதிகமான தொழில்துறை பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். வெள்ள பாதிப்புக்கு உள்ளான தென் மாவட்டங்களில் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறாருக்கு டிசம்பர் 28ஆம் தேதி முதல் தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநில பாடத்திட்டத்தில் 1 முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் 26 லட்சம் மாணவர்களுக்கு 3ஆம் பருவத்திற்கான பாட நூல்கள் ஜனவரி 2ஆம் தேதி வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் கிரிவலத்தை முன்னிட்டு பயணிகள் திருவண்ணாமலைக்கு சென்று வர ஏதுவாக சென்னையில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் 20 அதிநவீன இருக்கை படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் இருக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் 26ஆம் தேதி அதாவது இன்று சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு www.tnstc.in மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் செயலி ஆகிய இணையதளங்களின் வாயிலாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகள் இயக்கம் குறித்த தகவலுக்கு 9445014452 மற்றும் 9445014424 ஆகிய எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மின் விநியோகம் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தூத்துக்குடியில் அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் சீராகி உள்ளதாக மின் வாரியம் அறிவித்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மேய்ச்சல் நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து இன்னும் வடியாமல் உள்ளது. இதனால் கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் போன்றவற்றிற்கு தீவன பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தீவனமாக பயன்படுத்தப்படும் மரங்களும் மழை வெள்ளத்தில் சாய்ந்து விட்டன. இதனால் போதுமான தீவனம் இன்றி கால்நடைகள் பசியில் தவிக்கின்றன. மழையால் பாதித்த மக்களுக்கு நிவாரணம் மட்டுமின்றி தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை வாயிலாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடந்து வருகின்றன. ஆனால் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்குதல், தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பணிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மட்டுமின்றி பால்வளத்துறையும் உரிய கவனம் செலுத்தவில்லை. கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக தூத்துக்குடியைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன்
பால்வளத்துறை அமைச்சராக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜ் உள்ளனர். உள்ளூரில் பாதிப்பு ஏற்பட்டும் இவர்கள் கால்நடைகளை கண்டும் காணாமலும் உள்ளது அவற்றை வளர்ப்போர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடியை தவிர மாற்றாக யாரும் இல்லை என்று மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவுக்கு நேற்று சென்றடைந்தார். இந்த பயணத்தின் போது ரஷ்ய துணை பிரதமரும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சருமான டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். காசி தமிழ் சங்கமம் இரு பெரும் கலாச்சாரங்களின் இணைப்பு என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார்.